மோடி பிரதமர் ஆவதை எதிர்க்கும் வலிமை தனக்கு இல்லை என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கூறியிருப்பது அக்கட்சியின் நிர்வாகிகளிடம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மோடி இந்தியாவின் பிரதமர் ஆகிறத தடுக்க முடியுமானா அந்த வலிமை எனக்கு இல்லை, உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் காங்கிரஸ் பாரதிய ஜனதாவை செம்ம தராசில் வச்சு செம்ம எதிரியாக தான் நான் பார்ப்பேன். ஏன் நிலத்தில் உங்களுக்கு இடம் இல்லை, நான் இருக்கிற வரை நுழைய விட மாட்டேன், நின்று சண்டை போடுவேன். காங்கிரஸ் பிஜேபியோட இந்திய கட்சி இந்த பேசுகிற கட்சி எனக்கு தேசிய கட்சியெல்லாம் பேசுகிறான்ல, தேசியமே இல்லைங்கிறது என் கோட்பாடு, உள்ளே விட மாட்டேன். திராவிட கட்சிகளோடு நாங்கள் மோதுறதுங்கிறது அது இங்கே இல்லை சண்டை, உள்ளூர் சண்டை. இவங்களை உள்ளே விட முடியாது. நீங்கள் எதுக்கு எனக்கு பாரதிய ஜனதா காங்கிரஸ் சொல்லுங்கள், எதுக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு தேவையே இல்லை. எதுக்கு அவங்க என் நிலத்துக்கு எதுக்கு? இது காவிரி நதி நீரில், கச்சத்தீவு மீட்பில், அணுவில் வேணுமா வேணாமா, மீத்தேன் எடுக்கணுமா நிறுத்தணுமா, எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். என் வளம் களவுவதை பற்றி உனக்கு கவலைப்பட்டிருக்கியா? மண்ணுக்கு அள்ளி போனதை பற்றி கவலைப்பட்டியா? அல்றவன் திராவிடன் தடுக்கணுமா, நீ பேசவே மாட்டேற. இப்போ எதுக்குமே நிற்காத நீங்கள் என்ன இந்தியாவே ஆளை கொடுத்து பிச்சைக்கார நாடாகிட்டீங்க. 10 வருஷம் மன்மோகன் சிங், 10 வருஷம் மோடி. எனக்கு நடந்த ஒரு நன்மை சொல்லுங்கள், ஏதாவது ஒரு மாறுதல் சொல்லுங்கள். நீங்கள் 1000 ரூபா செல்லாது, நீங்கள் அப்போ பணம் செல்லாதுன்னு சொன்னபோது நீங்கள் சொன்ன காரணம் ஏதாவது நிறைவேறிக்கா? ஊழல் லஞ்ச ஒளியும் நீங்கள் அப்புறம் அதுக்கு வீடு வீடு அமலாக்கத்துறை ரைடு போகுது, அப்போ ஒளியல் இல்லை. இப்போ 2000 ரூபா செல்லாது நீங்கள், ஏன்? அப்போ 1000 செல்லாதுன்னு சொன்னபோது காரணம் என்ன? இப்போ 2000 ரூபா செல்லாதுக்கு காரணம் என்ன? நாங்கள் என்ன செல்லா காசா எங்களை இப்படி ஊற்றி விளையாடிக்கிட்டு இருக்கீங்க, இன்னும் உங்கள் கணக்குங்க. சரி, உலக வங்கி சொல்லுதில்ல இந்தியாவின் பொருளாதார வீழ்ச்சிக்கு பண மதிப்பிழப்பும் இந்த ஜிஎஸ்டி வரியும் தான் காரணம்னு சொல்லுதில்ல. இதுக்கு இந்த ஆட்சியாளர்களின் கருத்து என்ன? அது 1000 கேள்வி இருக்குது. அப்புறம் எனக்கு தேவையில்லை, நான் என் பாட்டை மாதிரி சண்டை செய்வேன், சுந்தரலிங்கம் மாதிரி இன்னும் சண்டை செய்வேன். எப்படி? மன்னர் கட்டபொம்மர் கோட்டையை விட்டு வெளியேறிட்ட பிறகு 8 நாள் கோட்டை வாசல்னு ஒரு மகனாக சண்டை செஞ்சார். என்னை தாண்டி தாண்டா நீங்கள் கோட்டையை தொடணும்னு. அப்படி என்னை தாண்டி தான் காங்கிரஸ் பிஜேபி உள்ள வரணும், அது வராது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.